பெண்களுக்கு அழகு அவர்களின் கண்கள் எனலாம். எந்த அளவிற்கு கண்கள் பராமரிக்கப்படுகின்றனவோ அந்த அளவிற்கு அழகும் பராமரிக்கப்படும். பருவகாலநிலை மாற்றம் மற்றும் கிருமித்தொற்றுகளால் கண்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றன. குறிப்பாக வெளியில் சென்று விட்டு வீட்டிற்கு வரும்போது காற்றில் கலந்த தூசிகள், புகை, அழுக்குகள் உள்ளிட்டவற்றால் கண்களில் அரிப்பு மற்றும் எரிச்சல் உண்டாகும். கைகளை கழுவாமல் அவசரமாக கண்களை தேய்த்து விடுவோம். பெரும்பாலும் கைகளில் இருந்து தான் கண்களுக்கு தொற்றுக்கிருமிகள் பரவுகிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் கண்கள் சிவந்தும் வீங்கியும் காணப்படும். தற்காலிகமாக தோன்றும் இந்த தொந்தரவுகளை போக்க இயற்கையாக கிடைக்கும் சில பொருட்களை பயன்படுத்தி நிவாரணம் பெறலாம். இதனை பாட்டி வைத்தியம் என்று கூட சொல்லலாம். வெள்ளரிக்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி கண்கள் மீது வைத்தால் வறண்ட கண்கள் குளிர்ச்சியடைந்த அரிப்பு மற்றும் எரிச்சல் குணமாகும். கண்களில் ஏற்படும் அரிப்பை ரோஸ் வாட்டர் தடுக்கும். இதை நேரடியாக பயன்படுத்தாமல் தண்ணீரில் கலந்து துணியில் நனைத்து கண்களை துடைத்து வந்தால் அரிப்பு நீங்கும். பாலை துணியில் நனைத்து இமைகள் மீது துடைத்து வர அரிப்பு குணமாகும். வெந்நீரில் உப்பு கலந்து அந்த நீரை பஞ்சு துணியில் நனைத்து கண்கள் மீது வைத்தால் அரிப்பை தடுக்கலாம். தயிரை கண்கள் மீது பூசி சிறிது நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் துணியை நனைத்து ஈரத்துணியால் கண்களை துடைத்தால் அரிப்பு நீங்கும். எலுமிச்சம்பழச்சாறை கொண்டு கண்களை துடைக்கலாம். எரிச்சல் இருந்தாலும் அழுக்குகள் எளிதில் வெளியேறி நிவாரணம் கிடைக்கும். சீரக தண்ணீர் கொண்டு தினமும் இருவேளை கண்களை கழுவி வந்தால் எரிச்சல் மற்றும் அரிப்பு நீங்கும். ஐஸ் கட்டிகளை துணியில் சுற்றி கண்கள் மீது ஒத்தடம் கொடுத்தால் அரிப்பு மற்றும் எரிச்சல் நீங்கும். இவை அனைத்தும் தற்காலிக தொந்தரவுகளுக்கு தீர்வு அளிக்கும். தொற்று பிரச்சினை அதிகமாக இருந்தால் மருத்துவரை அணுகுவதுதான் சிறந்ததாகும்.